அந்த காலத்து முறைப்படி அந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது அது வந்து கொல்லிமலை சைடில் தான் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி பவுடர் ஆக்குறோம். இது வந்து தாய்ப்பாலுக்கு இணையான சத்து இதில் இருக்குது. நம்ம அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த வெயிட் லாஸுக்கு எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணி அதையெல்லாம் வறுத்து பவுடர் ஃபார்மாக கொண்டு வந்து அந்த வெயிட் லாஸ் பவுடர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் ஆயில் வந்து ஒரு எசென்சியல் ஆயில். ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி ஏஜிங் இது நமக்கு வந்து இந்த வயதான தோற்றம் வந்து இருக்காது. இந்த காலத்தில் நீங்கள் ஏடுகளெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எங்ககிட்ட இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதில் என்னென்ன மெடிசின்ஸ் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லெபார்ட்டரிஸ்ன்ற ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன். இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக இந்த சில்வர் ஜூப்ளி நடந்துட்டு இருக்கு. இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7 பேட்ச் முடிஞ்சது. இன்னைக்கு 8வது பேட்ச். இந்த 8வது பேட்ச்ல இன்னைக்கு நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோம்னா லலித கலா சாமுண்டீஸ்வரின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆனமலையிலிருந்து வந்திருக்கேன்றாங்க. அவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லலித கலா சாமுண்டீஸ்வரி. நான் வந்து பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஆனைமலையிலிருந்து போகிற வழியில் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம்ங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து கடந்த 1 வருடமாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோட சித்தப்பா பொண்ணு. இப்போ எல்லாமே இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த முறைகளுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறதில்ல. ஏன்னா இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறைப்படி அந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது அது வந்து கொல்லிமலை சைடில் தான் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வெட்டி பவுடர் ஆக்குறோம். அதை சாப்பிடும்போது இது வந்து தாய்ப்பாலுக்கு இணையான சத்து இதில் இருக்குது. இதில் லாரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய அந்த லாரிக் அமில சத்து, இந்த தாய்ப்பாலுக்கு இணையான அந்த லாரிக் அமில சத்து இந்த கோடி ஆர்கானிக் அந்த மொடவாட்டுக்கால் பவுடரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்லட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ட்ரை நட்ஸ் எல்லாமே போட்டு தனித்தனியாக வறுத்து பவுடர் ஃபார்ம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர். அந்த மாதிரி இந்த வெயிட் லாஸ் பவுடரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லேடிஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே வெயிட் ரொம்ப போட்டுருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஏதோ அந்த கிட் மாதிரி எல்லாம் வாங்கி அதனால் சைடு எஃபெக்ட்லாம் நிறையா வருது. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் அதையெல்லாம் கொதிக்க வச்சு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி ஐட்டம் தான். நம்ம அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த வெயிட் லாஸுக்கு எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணி அதையெல்லாம் வறுத்து பவுடர் ஃபார்மாக கொண்டு வந்து அந்த வெயிட் லாஸ் பவுடர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம குடிக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட். அந்த ஏபிசி மால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அது எல்லாத்தையும் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன ப்ராடக்ட்னா இது வந்து இந்த புழுவெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அலோபிஷியன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து ரெகுலராக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சிலருக்கு வந்து அந்த தலையில் வந்து அங்கங்கே பேட்சாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் போயிடும். அந்த முடி கொட்டின இடத்துல முடி வளராது. என்னென்னா அதில் கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் எல்லாம் போக்கக்கூடியது இந்த குமிட்டிக்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இந்த குமிட்டிக்காய் எண்ணெய் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குமிட்டிக்காய் வந்து இது நம்ம ஏரியாவில், எங்கள் ஊர் ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இது வந்து இந்த திருச்சி, சிவகாசி அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் நம்ம இந்த காயை வர வச்சு இதை வந்து ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் ஆயில் வந்து ஒரு எசென்சியல் ஆயில். இந்த ஆயிலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இதை வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு மைண்டு சரியில்லை அப்படிங்கும்போது இதை வந்து தேங்காய் எண்ணெயில் டைல்யூட் பண்ணிக்கிறோம். 3 டாப்ஸ் போட்டு டைல்யூட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி தலைவலி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸு, தலைக்குமே இது போட்டுக்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லெமன் கிராஸோட லீஃப் போடுவோம். இது வந்து ஃபுல்லாக வந்து இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டு நம்ம தலையிலையோ இல்லைனா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி ஏஜிங் இது, அதாவது நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வயதான தோற்றம் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மாஸ்க். இந்த பிளாக் மாஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே ஆகும்போது நம்மளோட முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் உண்டான அந்த டையெல்லாம் நம்ம வந்து போய் போடுறோம். அது வந்து நிறைய சைடு எஃபெக்ட் கொடுத்துருது. இதில் அப்படி இல்லை. இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மருதாணி, அவுரி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி ப்ராடக்ட் எல்லாம் போட்டு இந்த பிளாக் மாஸ்க் இதை வந்து ரெகுலராக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை வந்து ஒரு பேக் மாதிரி தலையில் போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இளநரை வந்து வராமல் தடுக்குது. நிறைய ஆனாலும் இது வந்து அதை நம்மளுடைய நேச்சுரலாக இதை வந்து நம்ம பிளாக் பண்ணி கொடுக்குது. அதாவது இமீடியட்டாக ஆக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஜுவலாக அது நம்மளுடைய முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் பிளாக் மாஸ்க்.
அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக். நம்மளுடைய இந்த ஃபேஸ் பேக் என்ன எவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கோம்னா 50+ இன்கிரியன்ஸ் போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னா தேவதாரு பட்டை, திரவியப்பட்டை, ஃப்ளாக்ஸ் சீடு, கோரக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, வெட்டிவேரு, கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கேரட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த மங்கு மரு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பீட்ரூட் அப்படி தான் அது கலர் நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி ஒரு 50 அப்புறம் ரைஸு, அப்புறம் வீட்டு, இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் நம்ம ஸ்கின் டோனை வந்து நம்ம மாற்றுமோ அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் போட்டு இந்த 50+ இன்கிரியன்ஸ் இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பவுடர். நீங்கள் வந்து நம்ம ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பவுடரை போட்டு கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஆயில் மட்டும்தான் ஓகே, அதை மட்டும் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன்னா அந்த கெமிக்கல் வந்து நம்ம தலையில் வந்து இதாகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம இந்த ஹேர் ஆயிலை வந்து இதுலேயும் அப்படி தான் ஹெர்ப்ஸ் வந்து ஒரு 40-45 ஐட்டம்ஸ் போட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னா கிராமத்தில் நாங்கள் இருக்கிறது, அதனால் எல்லா மூலிகைகளுமே எங்களுக்கு கிடைக்கும். கரிசலாங்கண்ணி, வெந்தயம், வெட்டிவேரு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கும்மிட்டிக்காய், அதுக்கப்புறம் லெமன் கிராஸு, இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் வந்து ஹேரை வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இதாகுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஹேர் ஆயிலில் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேர் வாஷ் பவுடரை போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எங்களுடைய மாமனார் வந்து 94 இயர்ஸ் ஆச்சு. அவர் லாஸ்ட் 1 மந்த் முன்னாடி தான் அவர் இறந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு குரோசின் கூட அவர் சாப்பிட்டது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர். அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து சரி அவரோட இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் இருக்கும்போது சிலதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மூலிகைகள் எல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம பவுடர் ஃபார்ம் ஆகும், ஆயிலாக இந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து நிறைய வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று அவர்கிட்ட நிறைய ஏடுகள் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ஏடுகளெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எங்ககிட்ட இருக்குது. அவர் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து அந்த ஏடுகள் தான். இன்றைக்கும் அது நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதில் என்னென்ன மெடிசின்ஸ் இருக்குது, அது என்னென்னலாம் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்துட்டு இனியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணி அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்ததுனால தான் அவங்கெல்லாம் இப்போ 94 அப்படிங்கும்போது எந்த ஒரு மெடிசனுமே எடுத்துக்கல. அப்போ அதையெல்லாம் சாத்தியமாகணும். இனி வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாருமே வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அதாவது எந்த விதமான நோய்க்கும் நம்ம போகாமல் இருக்க முடியும் இல்லைங்களா. அதுக்கு அந்த ஒரு கான்செப்ட். இன்னொன்று ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசுனீங்க லலித கலா சாமுண்டீஸ்வரி. அதாவது அவங்க பாருங்க, அவங்க மாமனார் மாமியாரை கூட வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெரும் பாக்கியங்க, எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அதாவது வயசானவங்கள நம்ம கூட வைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா. நிறைய பேர் அது வந்து உணர்றதில்ல. பரவாயில்ல, அதை பற்றி இப்போ நம்ம இங்கே பேச வரல. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அவங்களே உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அது கையில் எடுத்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதனால எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மாமனார் சித்த மருத்துவர்னு வேற சொன்னாங்க. ஏடுகள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஏடுகள்லாம் நாங்கள் பார்க்க வரலாமா? கண்டிப்பா. காட்டுவீங்களா? இல்லை மற்ற அந்த சித்தர்கள்லாம் ஒளிச்சு வச்ச மாதிரி ஒளிச்சு வச்சுக்குவீங்களா? காட்டுவீங்க இல்லையா? ஏன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை மறுபடியும் ஒளிச்சு வைக்காதீங்க, மக்களுக்கு வந்து காட்டுங்க. ஏன்னா அப்படி காட்டாமல் ஒளிச்சு வச்சதுனால தான் நிறைய விஷயங்கள் தெரியாமல் நம்ம வந்து வேற வேற வழியில் போய் நிறைய வியாதிகளை வந்து உருவாக்கிக்கிறோம். இவங்க ஏடுகள்லாம் காட்டுறேன்னு இருக்காங்க. மருந்து செய்கிறவங்க தேவைப்பட்டால் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த ஏடுகளையும் பார்த்து நீங்களும் உங்களுடைய மருந்துகளை வந்து டெவலப் பண்ணி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் ப்ராடக்ட் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, அவங்கள தொடர்பு கொண்டு வேணுன்ற ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க. மிக்க நன்றி லலித கலா சாமுண்டீஸ்வரி. தேங்க்யூ. தேங்க்யூ.